சதுரகிரியில இருக்கக்கூடிய பெரிய மகாலிங்கத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி ஒரு பெரிய மகாலிங்கம் தான் என் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த திருமேனி. இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துடைய பெயரும் மகாலிங்க மலை தாங்க. ஆனா இது வந்து தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. தென்காசி மாவட்டத்துல ஆய்க்குடி அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மகாலிங்க மலையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300க்கும் நெருக்கி ஒரு படிக்கட்டு மேல ஏறி வரணும். வர்ற வழியே பாத்தீங்கன்னா ரொம்பவும் ரம்மியமா இருக்கும். இது மேல நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்க குகைக்குள்ள பாத்தீங்கன்னா மகாலிங்கம் அமைஞ்சிருக்கிறாரு. அவரை நீங்க தரிசனம் பண்ணலாம். ரொம்பவும் அற்புதமான ஒரு சின்ன திருமேனி, அருமையான திருமேனி. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே வெளியில வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய இந்த மகாலிங்கத்தையும் நீங்க பார்க்கலாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திருமேனி. இது வந்து வனத்துறையினரால் பாதுகாக்கப்படுற ஒரு பகுதி. அதனால நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு 12 மணிக்குள்ள வந்துடணும், மதியத்துக்குள்ள. அதே மாதிரி இந்த இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கிறதும் நம்மளுடைய கடமைங்க. ஏன்னா இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் சொந்தமான ஒரு மலை. அதனால இந்த இடத்தையும் சுத்தமா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. நீங்க பார்த்த இந்த காட்சிகளை வெளியுலகத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய சிவசொந்தங்கள் நேர்ல இந்த பெரிய மகாலிங்கத்தையும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மகாலிங்கத்தையும் தரிசனம் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.